ஹாய் எவ்ரிவன், ஐ எம் டாக்டர் சுகன்யா ஆனந்தராமன், மகப்பேறு மருத்துவர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ எந்த பக்கம் படுத்து தூங்குறது வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்போ நிறைய பேர் வந்து இயர்லி ப்ரெக்னென்சி கன்ஃபர்மேஷனுக்கு வரப்போ டாக்டர் எந்த பொசிஷனில் தூங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இயர்லி ப்ரெக்னென்சியில் வந்து ஒரு 4 மந்த் வரைக்கும் நீங்கள் வந்து நார்மலாக வந்து எந்த பொசிஷனில் வேணாலும் படுத்துக்கலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து இடது கை பக்கம் திரும்பி படுத்துக்கிறது வந்து பெட்டராக இருக்கும். எதனால வந்து ப்ரெக்னென்ட் உமன் எல்லாத்தையுமே வந்து இடது பக்கம் திரும்பி படுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த சைடு படுக்கிறப்ப வந்து பேபிக்கு போகிற பிளட் ஃப்ளோ வந்து நார்மலாக இருக்கும், நிறைய இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு கிடினஸ் வராமல் இருக்கிறதுக்கும் அந்த பொசிஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இடது கை பக்கம் திரும்பி படுத்துக்கலாம். பட் அதே பொசிஷனில் படுத்தால் கஷ்டமாக இருக்கிறப்ப நீங்கள் நேராக படுக்கிறது, வலது கை பக்கம் திரும்பி படுக்கிறது அதெல்லாமே வந்து பண்ணிக்கலாம். பட் ஒன்லி திங், நீங்கள் குப்புற கடிச்சு மட்டும் படுக்கக்கூடாது. ப்ரெக்னென்சி அட்வான்ஸ் ஆகிறப்ப உங்களுக்கு என்ன ஆகுனா, நைட்டில் வந்து நிறைய ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வந்து தூக்கம் வராது. இன்னும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த யூரினும் நைட் டைம் வந்து நிறைய இருக்கும். யூரின் போகிறதுக்கு ஒவ்வொரு தடவை எந்த சேஞ்ச் படுக்கிறதுனால வந்து தூக்கம் கெட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால வந்து ஸ்லீப்பிங் பொசிஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வந்து நைட் வந்து உங்களுக்கு ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகாமல் இருந்து நல்லா தூங்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, டின்னர் முடிச்சுட்டு ஒரு குட்டி வாக் மாதிரி போகலாம். ஒரு 10 to 15 minutes வந்து நடக்கலாம். அந்த மாதிரி நடக்கிறப்ப உங்களுக்கு என்ன ஆகுனா, ரிஃப்ளெக்ஸ் வரதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். டைஜஷன் வந்து பெட்டராக இருக்கும். நல்ல தூக்கம் வரதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து முடிஞ்சுன்னா ஒரு வார்ம் ஷவர் எடுத்துகிட்டு நீங்கள் தூங்கிக்கலாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா வந்து நல்ல தூக்கம் வரும். ரொம்ப திரும்பி திரும்பி படுக்கிறது, இல்லை ஒரே பொசிஷனில் படுக்கிறது கஷ்டமாக இருக்கிறது, அந்த மாதிரி வந்து இருக்கிற ப்ராப்ளத்தெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். ப்ரெக்னென்சி அட்வான்ஸ் ஆக ஆக முடிஞ்ச அளவு வந்து நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் லேட்டரல் பொசிஷன்லேயே வந்து தூங்குங்க. அந்த பொசிஷனில் படுக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடு வந்து டில்ட் பண்ணிவிட்டு, அந்த ப்ரெக்னென்ட் இருக்கிறதுனால உங்கள் வயிறுக்கு கீழே ஒரு பில்லோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு தூங்குறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேத்துக்கு டவுட் வரும், அப்படியே திரும்பி படுத்துக்கலாமா டாக்டர், இல்லைனா வந்து எந்திரிச்சு உட்காந்து தான் திரும்பி படுக்கணுமா, அப்படி திரும்பி படுத்தா கொடி சுற்றிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படுத்துட்டு அப்படி திரும்பி படுத்துக்கிட்டால் கொடி சுற்றிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு காமனான மெத். அதுக்கும் கொடி சுற்றிக்கிறதுக்கும் கண்டிப்பாக வந்து சம்மந்தம் இல்லை. பட் பேபி வந்து வளர வளர நீங்கள் அப்படி திரும்பி படுத்திங்கன்னா, பாப்பா வெயிட்டோடு திரும்பி படுக்கிறப்ப வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் எந்திரிச்சு உட்காந்து திரும்பி படுத்திங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ யூஸ்வலாக வந்து இந்த வீடியோவில் என்ன பார்த்தோன்னா, எந்த பொசிஷனில் வந்து படுத்தா வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் 3rd மந்த்தை வந்து தாண்டிட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து இடது கை பக்கம் படுத்துக்கோங்க. அந்த மாதிரி படுத்திங்கன்னா பாப்பாவுக்கு போகிற பிளட் ஃப்ளோ வந்து நார்மலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ.